இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சரிவகம், அதாவது ட்ரபீசியம்னு சொல்லுவாங்க. இந்த சரிவகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையில வந்து கேள்விகளை கேட்பாங்க. அது என்னென்ன வகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு, ரைட்டுங்களா? டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நேரடி சூத்திர வினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உயரத்தை கண்டுபிடித்தல், ரைட்டுங்களா? உயரத்தை கண்டுபிடித்தல், இந்த மெத்தட்ல வந்து கேட்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விகித அடிப்படையிலான வினாக்கள், ரைட்டுங்களா? மூணாவது விகிதம், ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்கிறான். நாலாவது ஒரு டைப் இருக்கு, இரு சமபக்க சரிவகம், அதாவது ஐசோசெலஸ் ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு சமபக்க சரிவகம், ரைட்டுங்களா? இந்த 4 டைப்பில் தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நமக்கு கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. ஓகே, சரிவகம் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்க. சரிவகம்ன்றது 2 இணைப்பக்கங்கள் இருக்கும், ரைட்டுங்களா? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதுதான் வந்து அவன் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இணைப்பக்கம், ரைட்டுங்களா? இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள தொலைவு தான் வந்து பாத்தீங்கன்னா உயரம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உயரம், h அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? மற்ற 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இணையற்ற பக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த பக்கம் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் பி, ரைட்டுங்களா? சோ ஒரு பக்கம் டியும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சி, ஒரு பக்கம் டி வந்து எடுத்து. சோ இப்படிதான் இந்த 4 பக்கங்களும் அமையும். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏரியாக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹெச், ரைட்டுங்களா? பின்னாடி எழுதுறேன். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹெச், ரைட்டுங்களா? இந்த ஏ பிளஸ் பி அப்படின்றது அந்த பேரலல் லைன் தான் அவங்க சொல்றாங்க, ரைட்டுங்களா? அந்த பேரலல் லைனை வந்து ஆட் பண்ணி உயரத்தால மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணினா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர்ன்றது சுற்றளவுன்னு சொல்லுவோம். அதை நீங்க 4 பக்கமும் ஆட் பண்ணிக்கோங்க தான், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி, ரைட்டுங்களா? இந்த 4 பக்கத்தையும் நீங்க டைரக்டா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். அவற்றுக்கு இடைப்பட்ட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு SSC MTS 2023 கேட்டிருக்காங்க. கான்செப்ட் என்ன, அதனுடைய பக்கங்களை கூட்டி 2ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ்னு சொல்லலாம். அந்த ஆவரேஜை ஹைட்டால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும். இதுதான் கான்செப்ட், ரைட்டுங்களா? இப்போ பக்கத்தினுடைய ஆவரேஜ் என்னன்னு பாருங்க. ஒன்னு 12 சென்டிமீட்டர், இன்னொன்னு 18 சென்டிமீட்டர், ரைட்டா? இது 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் கிடைக்குமா? ஸோ 12 ஒரு 18 எனக்கு 30ன்னு கிடைக்குது. அது 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஹைட் என்ன கொடுத்துருக்கான்? 10ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 15 × 10 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவா கிடைக்கும். இதை நீங்க ஃபார்முலால பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். நீங்க டைரக்டா கான்செப்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 250 சதுர சென்டிமீட்டர். அதனுடைய இணைப்பக்கங்கள் 15 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 2022 கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இது மைண்ட் கால்குலேஷன்லேயே பண்ணலாம். நான் எப்படி மைண்ட் கால்குலேஷன்ல பண்றது இங்க போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 250ன்னு கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? 250 நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா பக்கத்தை 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம், நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிருக்கும், ரைட்டா? அதனால பண்றேன். எனக்கு 500ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இணை பக்கத்தால டிவைட் பண்றேன். அதாவது ஒரு 15 10 25, ரைட்டுங்களா? ஸோ ஒரு 25 25 2 25 50, எனக்கு 20ன்றது ஆன்சரா கிடைக்கும். இப்போ ஃபார்முலால உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார்முலா என்ன உங்களுக்கு? ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி, அதாவது இணைப்பக்கம், ரைட்டுங்களா, இன்ட்டு ஹைட், ரைட்டுங்களா? ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்கா? 250ன்னு கொடுத்துருக்கு, ரைட்டுங்களா? ஆஃப் ஏ பிளஸ் பி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 25ன்னு கிடைச்சிருக்கு, ரைட்டுங்களா? இன்ட்டு ஹைட், ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு 500ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? 25ஆல நான் டிவைட் பண்றேன். இஸ் ஈக்குவல் டு ஹெச், ஒரு 25 25 2 25 50. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20ன்றது தான் சரியான ஆன்சர், அதாவது 20 சென்டிமீட்டர், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3:2 ரேஷியோல கொடுத்துருக்கான். அதன் உயரம் 12 சென்டிமீட்டர். பரப்பளவு 300 சதுர சென்டிமீட்டர் எனில்
பெரிய பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 கேட்டிருக்கான். இப்போ நமக்கு தெரியும் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 300ன்னு கொடுத்துருக்கான். இஸ் ஈக்குவல் டு ரைட்டுங்களா. ஸோ ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு பக்கத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் கிடைக்கும். அதை ஹைட்டால மல்டிப்ளை பண்ண போறோம் ரைட்டுங்களா. ரெண்டு பக்கத்தையும் ஆட் பண்ணுங்க. இதுல வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணணும் ரைட்டுங்களா. அப்போ 3x + 2x நான் எடுக்கிறேன் டிவைடட் பை 2. இப்போ எனக்கு ஆவரேஜ் கிடைக்குது. இன்ட்டு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 12 ரைட்டுங்களா. இப்போ பாருங்க 5x இன்ட்டு 12 ரைட்டுங்களா. 12 5 60x வருங்களா. இந்த பக்கம் பாருங்க 2 300 600. ஓகே 60க்கு 60 நான் கேன்சல் பண்றேன். அப்போ எனக்கு x இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. சாரி பென்சில் சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. அவன் கேட்டது என்ன? பெரிய பக்கம் கேட்டிருக்கான். பெரிய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3x. அப்போ இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஏன்னா எக்ஸ் இடத்துல நான் 10 இட போறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 30 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர். அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி RRB குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இணைப்பக்கங்களை அது ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுத்து உயரத்தால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஏரியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ 20 ஒரு 25 45 இது ஆவரேஜ் எடுக்குன்னா ரெண்டால நம்ம டிவைட் பண்ணோம். இப்படி 45 ரெண்டால டிவைட் பண்ணா நீங்க பாயிண்ட்ல கிடைச்சோம் ரைட்டுங்களா. இன்ட்டு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 8 ஒரு 2 2 4 2 8. அப்போ 45 இன்ட்டு 4 நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன கிடைக்கும்? 180ன்னு கிடைக்கும். ஸோ 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்க. ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 480 சதுர சென்டிமீட்டர். அதன் உயரம் 15 சென்டிமீட்டர். ஒரு இணைப்பக்கம் 20 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 480 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் ரெண்டாவது மல்டிப்ளை பண்றேன். எனக்கு 960ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. இப்போ ஹைட்டை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 15 ரைட்டுங்களா. ஓகே 4 பாஞ்சு 60 6 பாஞ்சு 90 4 பாஞ்சு 60ன்னு கிடைக்குது. எனக்கு 64ன்னு கிடைக்குது. இதுல ஒரு பக்கத்தை வந்து மைனஸ் பண்றேன். ஒரு பக்கம் எனக்கு எவ்வளவு? 20ன்னு வருது ரைட்டுங்களா. 20 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 44ன்னு கிடைக்கும். அந்த 44 சென்டிமீட்டர் தான் இன்னொரு பக்கம் ரைட்டுங்களா. நீங்க ஃபார்முலா வச்சு இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணலாம். பட் ஃபார்முலாவுக்கு இன்னும் 2 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதா இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் 4 பக்கங்கள் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்டிருக்கேன். சரிவகம் நம்ம எடுத்துக்கிட்டாவே ரைட்டுங்களா. ஒரு பக்கத்தை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கத்தை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் சி இன்னொரு பக்கம் வந்து டி ரைட்டுங்களா. சுற்றளவுன்னு நாங்க சுத்தி வரத்துக்கு பேர் தான் சுற்றளவு. சுத்தி வந்தா எவ்வளவு அளவு இருக்குமோ அதுதான் சுற்றளவு ரைட்டுங்களா. அப்போ பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு A + B + C + Dன்னு வரும் ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் நீங்க ஆன்சரை வந்து பண்ணா ஆட் பண்ணா போதுமானது ரைட்டுங்களா. 10 ஒரு 20 30 40 50 5 2 7 57 ரைட்டுங்களா. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 57 சென்டிமீட்டர்ன்றதா சரியான ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம். இணைப்பக்கங்கள் 14 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் உயரம் இணைப்பக்கங்களின் சராசரிக்கு சமம் ரைட்டுங்களா. இணைப்பக்கத்தை சராசரி எடுத்தோம்னா அது வந்து உயரமா இருக்கும். அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இணைப்பக்கம் பாருங்க. இணைப்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு 14 சென்டிமீட்டர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணா 30ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணி நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? ஹைட்டால மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு ஏரியா கிடைக்கும். அப்போ இதை பாதியாக்குனாவே எனக்கு ஹைட் கிடைச்சிடும். 15ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஒரு 2 2 5 2 30 5 5 225ன்னு வரும். ஸோ 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா. எக்ஸாம் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 105 சதுர சென்டிமீட்டர். அதன் இணைப்பக்கங்களின் கூடுதல் அதாவது A + B வந்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி MTS 2025 கேட்டிருக்கா. 26 வரை சண்டா கேட்டிருக்கோம் ரைட்டுங்களா. ஸோ பரப்பளவு முதல்ல 2ஆல பெருக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? 210ன்னு கிடைக்கும். ஸோ இணைப்பக்கத்தை கூட்டினா எனக்கு 30ன்னு கிடைக்குது. இன்ட்டு ஹைட் தான் என்னன்னு சொல்லி கேட்கறான் ரைட்டுங்களா. 0 0 கேன்சல் 1 3 3 7 3 21. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம். Indus Classes